ஆரம்ப காலத்தில் எல்லாம் நம்ம ஊரில் தொட்டிலில் போட்டு பிள்ளைகளை ஆட்டினா கூட அந்த நேரத்திலே அவர்களுக்கு அகீதாவை, மார்க்கத்தை, நல்லொழுக்கத்தை, அதபை, மார்க்கத்தினுடைய அதபுகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே தொட்டிலே போட்டு பிள்ளைகளை ஆட்டுகின்ற நேரத்தில் நம்முடைய தாய்மார்கள் படித்த அந்த தாய்மார்களுடைய பாடல்கள் சிலவற்றை நான் பார்க்க முடிந்தது. அழுதோடு பிஸ்மி சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம், அழுது சொல்லி பிஸ்மி சொல்லி, அழுதோடு பிஸ்மி சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவது இல்லை என்று தவக்குல் செய் கண்மணியே. பிள்ளையை தொட்டில் போட்டு ஆட்டும் பொழுது ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹுவை பற்றி, ரசூலுல்லாஹுவை பற்றி, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பற்றி, கொள்கையை பற்றி, இஸ்லாமிய குண ஒழுக்கங்களை அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே புகட்டினாங்க. அழுதோடு பிஸ்மி சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவது இல்லை என்று தவக்குல் செய் கண்மணியே. அல்லாஹ் ஒருவனென்றும், அல்லாஹ் ஒருவனென்றும், ரசூல் நபி தூதரென்றும், குர்ஆனை உண்மை என்றும் கொண்டாடு என் கண்மணியே. பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை, அதில் சொன்ன தத்துவங்கள் நிரம்ப இருக்கிறது. நான் படித்து பார்த்தேன். எவ்வளவு உயர்வான பிள்ளை அழுகுதான், பிள்ளை அழுகுதான். இந்த அழுகிற நேரத்தில் ஒரு தாய் படிக்கிறார்கள், காண கிடைக்காத கருணை நபியை தேடி. அந்த பிள்ளை அழுகுது. எதனால நீ அழுகல? ரசூலுல்லாஹ் பார்க்க முடியலையா, அதனால அழுகையா? பிள்ளைக்கு எப்படி ஒரு மார்க்க பண்பை அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை ஊட்டுறாங்க. காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி நீ அழுதாயோ என் அன்பே நீ தூங்கி மொழி. அந்த பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அப்படியே சொல்ல போனால் இன்னும் இந்த பைத்திலே நான் பார்க்கிறேன். தஸவ்வுஃபினுடைய ஞானங்களை சொல்கிறார்கள். ஆராரோ ஆரீராரோ ஆரோ ஆரீராரோ ஆறும் ஐந்துக்கப்பாலே, ஆறும் ஐந்துக்கப்பாலே அறிந்துணர்ந்து நித்திரை செய். அதன் 6க்கும் 5க்கும் அப்பாலே என்றால் உலமாக்களிடத்தில் கேட்டு பாருங்கள். ஹதீஸ் ஜிப்ரீல் ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க. இஸ்லாம்னா கலிமாவை சொல்வது, தொழுவது, நோன்பு நோற்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜு செய்வது, இஸ்லாமிய கடமைகளை சொல்கிறார்கள். ஈமான்னா என்னன்னு கேட்குறாங்க. ஈமானுடைய அந்த நம்பிக்கை யார் என்பதை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அது ரெண்டையும் முடிச்ச பின்னால கேட்குறாங்க, இஹ்சான்னா என்ன என்று கேட்டார். அந்த இஹ்சான் என்பதுதான் தஸவ்வுஃப். அல்லாஹ்வை நாம் எப்படி வணங்க வேண்டும், அவனை நாம் எப்படி அணுக வேண்டும். அதனாலே இஸ்லாம் என்ற 5க்கு பின்னாலும், ஈமான் என்ற 6க்கு பின்னாலும், அதற்கு பிறகு அதையும் தாண்டி நீ விளங்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. அதையும் அறிந்துணர வேண்டும். அதை அறிந்துணர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நீ தூங்கு. ஆராரோ ஆரீராரோ ஆறும் 5கப்பாலே, ஆறும் 5கப்பாலே அறிந்து உணர்ந்து நித்திரை செய். பெருமக்களே, ஆரம்பத்திலேயே பிள்ளைகளை மார்க்க பக்தியோடு, இறையச்சத்தோடு, அல்லாஹ் ரசூலுடைய நினைவோடு ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, இது அஃப்ஸஹ உலாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகள் தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டா பிள்ளைக்கு முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கன்னா. நீங்கள் நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நாம் என்ன? இதனுடைய பங்களிப்பில் பிரதானமானது தாய்க்குத்தான் இருக்கிறது. தாய்க்குத்தான் இருக்கிறது.
குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அதை குறித்து தாய்மார்களை நீங்கள் கேட்கப்படுவீர்கள். வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. கணவனுடைய வீட்டிலே உள்ளவர்களுக்கு தாய்மார்கள் தான் பொறுப்பாளிகள். ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, இதை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான். பிள்ளையை நீங்கள் சீராக வளர்த்தீர்களா? ஆரம்பத்தில் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒழுக்கங்களை சொன்னீர்களா? சொல்லிக் கொடுத்தீர்களா? பிள்ளைகளுக்கு அந்த ஆரம்பத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய பண்பாட்டை, உயர்ந்த குணங்களை, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் அவர்களை வார்த்தெடுத்தோம் என்று சொன்னால் எதிர்காலம் சிறக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நல்ல சந்ததிகளை உருவாக்கணும்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த முயற்சி பண்ணணும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாரு, அப்பா சலாம் சொல்லுமா, இவ்வளவு நாளும் சலாமா சொல்லியிருக்கான், இவ்வளவு நாளும் சலாம் சொல்லி பழக்காம திடீர்னு சலாம் சொல்லணும், எப்படி சலாம் சொல்லுவான்? அவன் சலாம் சொல்ல மாட்டான். முசாபா செய்யுமா, எப்படி முசாபா செய்வான்? முந்தி முசாபா செய்து செய்து பழக்கப்பட்ட பிள்ளையா இருந்தால் முசாபா செய்யும். அதனால ஆரம்பத்திலே அந்த பிள்ளைகளிடத்தில் எந்த பழக்கத்தை நாம் உருவாக்குகிறோமோ அதிலேயும் குறிப்பாக பெற்றோருடைய துஆ, குறிப்பாக தாயினுடைய ஆசையும் துஆவும் இன்றைக்கு